श्री विद्योपासनासक्तं श्री विद्यापीठभूषणं श्री विद्याभिनवं वंदे श्री कृष्णानंद सद्गुरुं அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சீர் அபிராமி அந்தாதியை நாம் முதல் பாடலை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வு உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம்போது மலர்க்கமலை, துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன, விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே என்று முதல் பாடலை நிறைவு செய்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம்போது என்பது வரை பார்த்தோம். மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மகாலட்சுமி அம்பிகையை தோத்திரம் செய்கிறாள். ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த பரதேவதையை ஒரு பக்கம் லக்ஷ்மியும் ஒரு பக்கம் சரஸ்வதியுமாக இருந்து தோத்திரம் செய்வார்கள். சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா என்று சொல்லுவார்கள். ஒரு பக்கம் சரஸ்வதியும் ஒரு பக்கம் லக்ஷ்மியும் இருந்து தோத்திரம் செய்கிறார்கள். கலைமகள் அலைமகள் இருபுறம் சாமரம் வீசியே நிற்க, கம்பீரமாக தர்பாரின் மீதே காட்சி தந்தாள் மீனாட்சி என்று ஒரு பாடல் சொல்லும். அப்படி ஒரு பக்கம் கலைமகளும் ஒரு பக்கம் அலைமகளுமாக இருந்து தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி, தேவி எப்படி இருக்கிறாள்? மின்னல் கொடி போன்று இருக்கிறாள். பின்னாலே ஒரு பாடலிலே சொல்லுவார், மின்போலும் தோற்றம் என்று சொல்லுவார். தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் தோற்றம் என்று சொல்லுவார். மின்னல் கொடி போல தேவி தோற்றமுடையவளாக, ஒரு ஃபிளாஷ் என்று சொல்லுவார்களே, அப்படி தோன்றி மறையக்கூடிய தன்மை உடையவளாக இருக்கிறாள். அப்படி உடனடியாக அந்த காட்சி இருக்கிறதே, அந்த காட்சி அத்தகைய வேகமான காட்சி. அப்படி மகாலட்சுமி மின்போலே இருக்கக்கூடிய அந்த பராசக்தியை வழிபாடு பண்ணுகிறாள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுகிறாள் என்று வெளிப்படையாக சொன்ன அபிராமி பட்டர் சரஸ்வதி வழிபாடு பண்ணுகிறாள் என்று ஏன் சொல்லவில்லை என்று யோசித்து பார்த்தால், இந்த பாடலை பாடுவதன் மூலமாகவே சரஸ்வதி வழிபாடு பண்ணுகிறாளாம். மகாலட்சுமி வெளிப்படையாக பூஜை செய்கிறாள் என்று சொன்னால், சரஸ்வதி பாடலை அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய பாடலை பாடுவதன் மூலமாகவே தேவியை வழிபாடு பண்ணுகிறாளாம். அப்படி மலர்க்கமலை துதிக்கின்றவளாக இருக்கிறாள். மகாலட்சுமி எப்போதும் அம்பாளை துதித்து கொண்டே இருக்கிறாள். எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த சத்குருநாதர் சொல்லுவார், எந்த ஒரு ஸ்ரீ வித்யோபாசகன் இருக்கிறானே, அந்த ஸ்ரீ வித்யோபாசகனுக்கு பின்னாலே மகாலட்சுமி போய்கொண்டே இருப்பாள், வெற்றி போய்கொண்டே இருக்கும் என்று சொல்லுவார். மகாலட்சுமி அவர்கள் பின்னாலே யார் அம்பாளை முறைப்படியான வித்யா உபாசனை பண்ணுகிறார்களோ, அந்த வழிபாடு பண்ணுகிறார்களோ, அந்த ஸ்ரீ வித்யா முறைப்படி நெறிப்படி பண்ணுகிறார்களோ, அவர்களுக்கு பின்னாலே மகாலட்சுமி போய்கொண்டே இருப்பாளாம், வெற்றி போய்கொண்டே இருக்குமாம். உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பாளாம் மகாலட்சுமி. ஆகையினாலே தான் பின்னாலே ஒரு பாடலிலே அபிராமி பட்டர் மிக அழகாக சொல்லுவார், அவர்களுக்கு என்ன சின்னம் இருக்கிறது. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தால் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கழுத்திலே அதை மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், கழுத்திலே ஒரு பக்கம் செல்போன் தொங்கும், ஒரு பக்கம் அடையாள அட்டை தொங்கும், இப்படியாக பலவிதமான தொங்கல்கள் கழுத்திலே இருக்கிறது. ஆனால் திருமாங்கல்யம் மட்டும் கழுத்திலே தொங்கினால் அது கொஞ்சம் மரியாதை குறைவாக இருக்கிறது என்று யாரோ சில பேர் சிந்திக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆகையினால கழுத்திலே அடையாள அட்டை இருக்கிறதே, அந்த அடையாள அட்டையாக இருக்கிற அந்த தன்மை போல அபிராமியை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு சின்னங்கள் இருக்கிறது. என்னென்ன சின்னம் இருக்கிறது என்று சொன்னால், வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு உளவாகிய சின்னங்களே என்று சொல்லுவார். அப்படி அந்த சின்னங்கள் தேவியை யார் வழிபாடு பண்ணுகிறார்களோ அவர்களை உயர்ந்த நிலையிலே பராசக்தி வைக்கிறாளாம். அவர்களுக்கு எல்லா விதமான ஆட்சிக்கு அடையாளங்கள் எத்தனை உண்டோ அத்தனை அடையாளங்களையும் அவள் தருகிறாளாம். அப்படி மலர்க்கமலை துதிக்கக்கூடியவளாக தேவி இருக்கிறாள். மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன, தேவியே சிவந்த மேனியுடையவளாக இருக்கிறாள், செக்கச்செவேல் என்று இருக்கிறாள். அவளுக்கு ஒரு அன்பர் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய அன்பர் எதை பண்ணுகிறார் என்று சொன்னால், பன்னீரினாலே தேவிக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படி பன்னீரினாலே அபிஷேகம் பண்ணக்கூடியவர் என்ன செய்கிறார், உயர்ந்த காஷ்மீரத்தினுடைய பூ இருக்கிறதே குங்குமப்பூ, அந்த குங்குமப்பூவை பன்னீரிலே கலந்து அபிஷேகம் பண்ணுகிறாராம். ஏற்கனவே தேவி செக்கச்செவேல் என்று இருக்கிறாள். இந்த பன்னீர் கலந்த குங்குமப்பூ இருக்கிறதே அதை அபிஷேகம் பண்ணுகிற பொழுது அந்த சிவப்பு இன்னும் இரட்டிப்பு சிவப்பாக மாறுகிறதாம்.
இதை அபிராமி பட்டர் திரும்ப திரும்ப அம்பாளை வழிபாடு பண்ணுகிற பொழுது அபிஷேகம் செய்தவராக இருப்பதனாலே தான் இந்த ஒரு உவமையை சொல்லுகிறார் என்று சாக்த பக்தர்கள் சொல்லுவார்கள். அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணி அவர் பார்த்திருக்கிறார். அப்படி அபிஷேகம் பண்ணுகிற பொழுது தேவியினுடைய சிவப்பு இன்னும் இரட்டிப்பு சிவப்பாக ஆகிறது. ஏனென்று சொன்னால் மென்கடி குங்கும தோயமன்ன, அதுபோல தேவி இருக்கிறாளாம். அப்படிப்பட்ட சிவந்தவளாக இருக்கிறாளாம். நீங்கள் இப்பொழுது திருநாகேஸ்வரம் என்ற தலத்திற்கு சென்றிருப்பீர்கள். அங்கே ராகு காலத்திலே ராகுவுக்கு பூஜை செய்வார்கள், பால் அபிஷேகம் பண்ணுவார்கள். அப்படி பால் அபிஷேகம் பண்ணுகிற பொழுது ராகுவுக்கு பாலினாலே அபிஷேகம் பண்ணுகிற பொழுது அந்த ராகுவினுடைய திருமேனியிலே படுகிற பொழுது அந்த பால் நீல நிறமாக மாறக்கூடிய அதிசயத்தை நாம் பார்க்கலாம். அதுபோல தேவிக்கு அபிஷேகம் பண்ணுகிற அந்த சிவந்த குங்குமப்பூவும் பன்னீரும் கலந்த அபிஷேக தீர்த்தம் இருக்கிறதே, அவள் ஏற்கனவே சிவந்த மேனி உடையவளாக இருக்கிறாள். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, அப்படியாக இருக்கிறவள் எப்படி இருக்கிறாளாம்? மென்கடி குங்கும தோயமன்ன. அப்படிப்பட்ட அபிராமி எனக்கு மேலான துணையாக இருக்கிறாள். உலகத்திலே என்ன வேணும்? முக்கியமான விஷயம் துணை வேண்டும். எதற்கெடுத்தாலும் துணை வேண்டும். வாழ்க்கை துணை, இல்வாழ்க்கை துணை என்று சொல்கிறோம். பிறந்ததிலிருந்து பெற்றோர் துணையாக இருக்கிறார்கள், பள்ளிக்கு சென்றால் ஆசிரியர் துணையாக இருக்கிறார், நண்பர்கள் துணையாக இருக்கிறார்கள். ஒரு பருவம் வந்தவுடனே ஆணுக்கு பெண் துணையாகவும் பெண்ணுக்கு ஆண் துணையாகவும் இருக்கிறார்கள். பிறகு குழந்தைகள் பிறக்கிறார்கள், குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் துணையாக இருக்கிறார்கள். வயதான காலத்திலே குழந்தைகள் துணையாக இருக்கிறார்கள். இப்பொழுது வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் பெற்றோர்களை கொண்டு போய் ஆசிரமங்களிலே விட்டுவிட்டு அனாதை இல்லங்களிலே விட்டுவிட்டு பணம் மட்டும் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். பணத்தினாலே என்ன செய்ய முடியும்? அன்பான வார்த்தையை தர முடியுமா? ஆகையினாலே தான் பக்கத்திலே இருக்க வேண்டும், துணையாக இருக்க வேண்டும். அப்படி துணையாக தேவி இருக்கிறாளாம். சாதாரண துணை இல்லை, விழுத்துணையாக இருக்கிறாம் வேண்டும் என்று சொல்லுகிறார். விழுத்துணையாக தேவி இருக்கிறாளாம். பயந்த தனி வழிக்கு துணை என்று சொல்லுவார் அபிராமி. பயந்த தனி வழிக்கு துணை என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். அப்படி விழுத்துணையாக, மேலான துணையாக தேவி இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். அத்தகைய துணையாக இருக்கக்கூடிய பராசக்தியை எந்நாளும் வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கை துணையாக, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவள் நமக்கு எப்பொழுதும் பக்கபலமாக வந்து கொண்டே இருப்பாள். நம் வாழ்வில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் சரஸ்வதி கடாட்சத்தையும் வெற்றியையும் அள்ளித்தரக்கூடிய வெற்றி திருமலாக அவள் எந்நாளும் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிகொண்டிருப்பாள். நன்றி, வணக்கம். भवाय चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् पुरुषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम्. भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषाय व्योमकेशाय मङ्गलम्. सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने सच्चिदानन्दरूपाय प्रमदेशाय मङ्गलम्. मृत्युञ्जयाय साम्बाय सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय शान्ताय त्रिलोकेशाय मङ्गलम्. गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरघ्नाय वामदेवाय मङ्गलम्. सद्योजाताय शर्वाय भव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुभ्यं पञ्चवक्त्राय मङ्गलम्. सदाशिवस्वरूपाय नमस्तत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गलम्.
श्रीचामुण्डा प्रेरितेन रचितं मङ्गलास्पदम् तस्याभीष्टप्रदं शम्भो यः पठेन् मङ्गलाष्टकम्. ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில நேற்றைய தினம் ராமநாத கணபாடிகள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க குடும்பத்தில் அவர்களோட மகள் காமாட்சிக்கு கல்யாணம் பண்ண போறதாகவும் அந்த கல்யாண பண செலவுகள் பற்றி கணவனும் மனைவியும் பேசின்னு இருக்கா. ராமநாத கணபாடிகளும் அவரோட மனைவி தர்மாம்பாளும் பேசின்னு இருக்கா. தர்மாம்பாள் சொல்கிறா, நம்ம மகள் கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன சேர்த்து வச்சிருக்கீள், நீங்கள் இவ்வளவு வருஷமாக வைதீகத்துக்கு போயின்னு இருக்கீளே, பலவிதமான புலமைகளை வச்சுண்டு வைதீகம் போயிட்டு வந்துட்டுருக்கீள், உபன்யாசம்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீள், நீங்கள் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீள் பொண்ணு கல்யாணத்துக்குன்னு மனைவி கேட்குறா. அதற்கு சொல்கிறார், நான் ஒரு 5000 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன், என்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு 5000 ரூபா நான் வச்சுட்டுருக்கேன், இந்த 5000 ரூபாயை வச்சுட்டு நம்ம பொண்ணு கல்யாணத்தை ஜாம்னு பண்ணிடலாம் அப்படின்னு கணபாடிகள் சொல்கிறார். அதற்கு தர்மாம்பாள் முகத்தில் ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. மனைவியோட முகம் கொஞ்சம் மாறுபட்டு தெரிகிறது. உடனே சொல்கிற அந்த தர்மாம்பாள் சொல்கிற, எப்படி 5000 வச்சுட்டு கல்யாணத்தை பண்ண முடியும், ஒரு நகை நட்டு வேணும், சீர் சனத்தை வேணும், நல்ல கல்யாண சாப்பாடு போடணும், வரவாளை உபசரிக்கணும், இவ்வளவும் பண்ணணுன்னா இந்த 5000 போதாது அப்படின்னு கணவன்கிட்ட சொல்கிற. அப்போ என்னத்தான் பண்ண சொல்கிற, எங்கிட்ட 5000 தான் இருக்குது, நம்ம யார்கிட்ட போய் கடனாக வாங்க முடியும், இருக்கிறத வச்சு தானே பண்ணணும் அப்படின்னு கணவர் சொல்கிறார். ராமநாத கணபாடிகள் சொல்கிறார். அதற்கு மனைவி சொல்கிறா, இல்லை எப்படியும் இன்னும் ஒரு 15000 ரூபாய் பணம் தேவைப்படும், உங்கள் 5000 தவிர ஒரு 15000 ரூபாய் பணம் நமக்கு வேணும், அந்த பணம் நம்ம கைக்கு வந்தால்தான் இந்த கல்யாணத்தை நம்ம நன்னா நடத்த முடியும், ஒவ்வொரு வேலையாக பார்க்க முடியும், அந்த பணத்தை நீங்கள் எப்படியான ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு நிபந்தனை மாதிரி அந்த தர்மாம்பாள் தன்னோட கணவர்கிட்ட சொல்லிடுறார். கணபாடிகளுக்கு தூக்கி வாரி போடுறது 15000 அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகை. இந்த 15000 நான் எப்படி சம்பாதிக்க முடியும், நான் யார்கிட்ட போய் கேட்பேன், என்னை நம்பி யார் கொடுப்பா அப்படின்னு அந்த கணபாடிகள் தன்னோட மனைவி கிட்ட கேட்குறார். அதற்கு தர்மாம்பாள் சொல்கிறா, அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படி எடுத்துக்க கூடாது, நமக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு யார் கொடுப்பா, தெய்வம் தான் கொடுக்கும், நமக்கு தெய்வம்னா யார், இப்போ நமக்கு ஆச்சாரியர் தான் தெய்வம், காஞ்சி மகா சுவாமிகள் தான் நமக்கு குரு, நம்ம குருவைத்தான் தெய்வமாக நினச்சிட்டு இருக்கோம், அவர் தான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு தர்மாம்பாள் கணவர்கிட்ட சொல்கிறார். என்னத்தான் காஞ்சி ஸ்ரீமடத்தோட அத்தியந்த பக்தர்களாக இருந்தாலும் அந்த கணபாடிகளுக்கு தர்மாம்பாள் இப்படி சொன்னது பிடிக்கலை, அந்த பதில் பிடிக்கலை. உடனே மனைவி கிட்ட ஒரு கோபமான முகத்தோடு கேட்குறார், எப்படி இந்த பணத்தை நம்ம ஆச்சாரியர்கிட்ட கேட்கணும்னு நீ சொல்கிறேன்னு புரியல எனக்கு. ஆச்சாரியர் அப்படிங்கிறவெல்லாம் நம்ம குலகுரு காஞ்சி மகா சுவாமிகள்லாம் நமக்கு ஞானத்தை கொடுக்குறவர், நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குறவர், அவர்கிட்ட போய் நம்ம பணத்தை கேட்கக்கூடாது. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு 15000 ரூபா பணத்தை கொடுங்கோன்னு அவர்கிட்ட கேட்க முடியாது. ஒரு ஆச்சாரியத்தையோ ஒரு குலகுருட்டையோ ஒரு தெய்வத்திட்டையோ பார்க்க போனால் நம்ம ஞானத்தை தான் கேட்கணும், என்னோட புத்தி நன்னா இருக்கணும், என்னோட சிந்தனை நன்னா இருக்கணும், அதைத்தான் நாம் கேட்கணும் அப்படின்னு கணபாடிகள் தன்னோட மனைவிக்கு சொல்கிறார். ஆனால் அந்த மனைவி எதையும் ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. இந்த கல்யாணத்துக்கு இன்னும் 15000 ரூபா பணம் வேணும், நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் காஞ்சி மகா சுவாமிகள் தான் நமக்கு கொடுக்க முடியும், நாமளும் கேட்க முடியும், அதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது. நீங்கள் இன்னைக்கே பத்திரிக்கையும் வந்துடுத்து, நம்ம கைக்கு பத்திரிக்கையும் அடித்து வந்திருக்கு, இந்த பத்திரிக்கையை எடுத்துட்டு போங்க, ஒரு தட்டில் 2 பழத்தை வச்சு மகா சுவாமிகள்கிட்ட கொடுத்துட்டு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் பெரியவா, உங்கள் அனுகிரகமாக உங்கள் ஆசீர்வாதமாக ஒரு 15000 ரூபாய் நீங்கள் கொடுத்தேன்னா கல்யாணத்தை நன்னா பண்ண முடியும்னு தாராளமாக வாய் விட்டு கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிற அந்த மனைவி தர்மாம்பாள்.
இவருக்கு மனசே கிடையாது, எப்படி மகா சுவாமிகள்கிட்ட பணத்தை கேட்க முடியும் அப்படின்னு ஒரு குழப்பம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த குழப்பத்தோடையே வேற வழி இல்லாம மனைவி சொல்லிட்டா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மனைவி கொடுத்த ஒரு துணிப்பையை எடுத்துட்டு அங்க ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு புறப்படுறார். நேர புறப்பட்டார். திருச்சிக்கு அங்கிருந்து ஒரு ரயில் ஏறி விழுப்புரத்தில் இறங்கி அங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு அடுத்த நாள் கார்த்தால வந்துட்டார். காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு வந்த பிறகு தன்னோட அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் முடிச்ச பிறகு மகா சுவாமிகள் தரிசனம் பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த கியூ வரிசையில போய் நிற்கிறார். பல பக்தர்கள் அன்னைக்கு மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கா. இவரும் ஒரு மூங்கில் தட்டுல ஒரு பத்திரிகையை வச்சுட்டு 2-3 பழங்களையும் அதுல வச்சுட்டு கையில வச்சுட்டு நிற்கிறார். மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக அந்த வரிசையில நிற்கிறார். இவருக்கு முன்னால நிற்கக்கூடிய சில பக்தர்களும் இதே போல ஒரு மூங்கில் தட்டு, பத்திரிகைகள், பழங்கள் இதெல்லாம் வச்சுட்டு நிற்கிறார். அன்னைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால இந்த ஒவ்வொருத்தரும் கையில வச்சிருக்கிற அந்த தட்டு போகின்ற பக்தர்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த மடத்தோட சிப்பந்தி ஒருத்தர் என்ன பண்ணினார்னா, எல்லார் கையில இருக்கிற தட்டெல்லாம் கடகடன்னு புடுங்கி கொண்டு போய் மகா சுவாமிகளுக்கு முன்னால வச்சுட்டார். இப்படி பிடுங்கின உடனே இந்த ராமநாத கணபாடிகளுக்கு தூக்கி வாரி போட்டு கொடுத்து, அடடா மகா சுவாமிகள்கிட்ட நம்ம மனைவி தர்மாம்பாள் சொன்ன மாதிரி பணம் கேட்கறதுக்கான ஒரே துருப்பு சீட்டு இந்த கல்யாண பத்திரிக்கை. இந்த கல்யாண பத்திரிக்கையும் புடுங்கிட்டு போய் அங்க வச்சுட்டானே, இதை நம்ம எப்படி மகா சுவாமிகள்கிட்ட சொல்ல முடியும், இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு குழப்பம் ராமநாத கணபாடிகளுக்கு. இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ராமநாத கணபாடிகள் தன்னோட கையில அந்த மூங்கில் தட்டுல வச்சிருந்தார், பத்திரிகையும் பழங்களும் வச்சிருந்தார். மகா சுவாமிகள்கிட்ட இதை சமர்ப்பிச்சுட்டு தர்மாம்பாள் கேட்டா இல்லையா, ஒரு 15,000 ரூபா பணத்தை காஞ்சி மகா சுவாமிகள்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வாங்கோ, நம்ம மாத்த கல்யாணத்துக்கு, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்குன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதற்காக கையில வச்சிருந்தார். அந்த தட்டை ஒரு சிப்பந்தி பிடிங்கிட்டு போய் மகா சுவாமிகளுக்கு முன்னால வச்சுட்டார். அந்த நேரத்தில் கணபாடிகளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அடடா, இது இல்லாம மகா சுவாமிகள்கிட்ட நாம எப்படி பேச முடியும்? ஒரு பத்திரிகை அப்படின்னா ஒரு துருப்பு சீட்டு, அது ஒரு ஆதாரம். அந்த பத்திரிகை மகா சுவாமிகள்கிட்ட நேரடியா சமர்ப்பிச்சுட்டு சொல்ல முடியும், விஷயத்தை அப்பதான் ஆரம்பிக்க முடியும், மெல்ல ஆரம்பிச்சு சொல்லலாம். ஆனா இப்ப கையில பத்திரிகையை பிடிங்கிட்டு போயிட்டானேன்னு அந்த கணபாடிகள் பார்த்துட்டே இருந்து அந்த அன்பர் எந்த பக்கம் போனாரோ அவரை பார்த்து கூப்பிடுறார். வெளியில அந்த வரிசையிலேருந்து கொஞ்சம் வெளியில அந்த அன்பர்கிட்ட கேட்கிறார், என்னோட தட்டை கொடுப்பா, அதுல பத்திரிக்கை இருக்கு, கல்யாண பத்திரிகையை மகா சுவாமிகள்கிட்ட நான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கத்துறார். ஆனா அந்த புடுங்கிண்டு போன அன்பர் இதெல்லாம் கவனிக்கிற மாதிரி தெரியல, அவர் வேற ஏதோ ஒரு துக்குல போயிட்டார். இந்த வரிசையிலேருந்து வெளியில ராமநாத கணபாடிகள் ஏதோ கத்துறதை பார்த்த மகா சுவாமிகள் அங்க நேர உட்கார்ந்துட்டு இருக்கார். கணபாடிகளை பார்த்த உடனே, யாரு, ராமநாத கணபாடிகளா, வாரும் வாரும் அப்படின்னு மகா சுவாமிகள் இவரை பார்த்து கையை அசைக்கிறார். கணபாடிகள் உடனே புன்னகச்ச முகத்தோட, ஆகா மகா சுவாமிகள் நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சு விட்டார், இவ்வளவு கூட்டத்தில் நம்மளை கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு நேர மகா சுவாமிகள் முன்னால போய் நிற்கிறார் ராமநாத கணபாடிகள். மகா சுவாமிகள் கேட்கிறார், எப்படி இருக்கேள், கரூர் ராமநாத கணபாடிகள் எப்படி இருக்கேள், ஆத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்காளா, உங்க ஆத்துக்காரி பேரு தர்மாம்பாள் கரெக்டா, தர்மாம்பாள் எப்படி இருக்கா, தர்மாம்பாளோட அப்பா எப்படி இருக்கா, குடும்பத்துல எல்லாரும் எப்படி இருக்கான்னு ஒவ்வொரு நபரையும் பெயர் சொல்லி மகா சுவாமிகள் அவற்றை விசாரிக்கிறார். அந்த கணபாடிகளுக்கு கண்கள் பணிச்சு போயிடுறது. மகா சுவாமிகள் தன்னோட குடும்பத்தின் மேல எப்படி ஒரு அக்கறை வச்சுண்டு, எப்படி ஒரு பக்தி, ஒரு மரியாதை வச்சு ஒவ்வொரு பேரா சொல்லி கேட்கிறார்னு கணபாடிகளுக்கு நிகழ்ச்சியில கண்ணில் ஜலம் வர ஆரம்பிச்சு கொடுத்து. எல்லாம் நன்னா இருக்கா பெரியவா, எல்லாரும் ரொம்ப சேமமா இருக்கா அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட சொல்றார் கணபாடிகள். அதன் பிறகு கேட்கிறார் மகா சுவாமிகள், என்ன திடீர்னு இந்த பக்கம் விஜயம், உங்க விஜயம் காத்தடிச்சு கொடுத்து காஞ்சி மடத்து பக்கம் அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்கிறார். என்னோட மனைவி தர்மாம்பாள் தான் அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட கணபாடிகள் ஆரம்பிக்கும் போது, ஓ அப்ப நீயா புறப்பட்டு வரல போல இருக்கு, உன்னோட மனைவி சொல்லி நீ வந்திருக்கேங்கிறத சொல்ல வரியா அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்கிறார். அப்படி இல்லை பெரியவா, என்னோட மனைவி சொன்னா நான் புறப்பட்டு வந்திருக்கேன்,
எங்க பொண்ணு காமாட்சிக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கையை உங்ககிட்ட கொடுத்து அப்படின்னு மெல்ல இழுக்கிறார் கணபாடிகள். அதாவது பத்திரிக்கையை கொடுத்து அந்த கல்யாணம் நடத்துறதுக்கு ஒரு 15,000 ரூபாய் 15,000 ரூபாய் தொகையை மடத்தின் சார்பா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு முடிக்கிறதுக்காக வரார். ஆனா இந்த பத்திரிகையை சமர்ப்பிச்சுன்னு கணபாடிகள் ஆரம்பிக்கும் போதே மகா சுவாமிகள் சட்டுன்னு உள்ள குறுக்கிட்டு, ஓ என்னோட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக வந்திருக்கியா நீ? ஓ என்னோட ஆசீர்வாதம் வாங்க சொல்லி தர்மாம்பாள் உன்னை இங்க அனுப்பிச்சிருக்கா போல இருக்கே அப்படின்னு மகா சுவாமிகள் அந்த பேச்சை மாத்திடுறார். அப்ப பக்தர்கள் கூட்டம் அங்க அதிகமா இருந்ததுனால இந்த விஷயத்தை விஸ்தாரமா பேச முடியல கணபாடிகளால. அதாவது மகா சுவாமிகள்கிட்ட சொல்ல முடியல, இந்த பணத்துக்காகத்தான் நான் வந்திருக்கேன், இந்த பண தேவைக்காகத்தான் என்னோட மனைவி அனுப்பிச்சிருக்கா அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல முடியல. தவிச்சுன்னு இருக்கார். ஏன்னா ஊருக்கு போன மனைவிட்ட பதில் சொல்லி ஆகணும். பணம் கேட்டாச்சா, பணத்துக்கு மகா சுவாமிகள் என்ன சொன்னாருங்கிறதுக்கான பதிலையும் மனைவி கிட்ட சொல்லி ஆகணும். ஸோ அதுக்காகவாது ஒரு பதிலை இங்க வாங்கியாகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அந்த இடத்துல இருக்கார். ஆனா அதற்கான சூழ்நிலை வரல. மகா சுவாமிகள் சட்டுன்னு வேற ஒரு பக்தர் பக்கம் பார்த்து பேசின்னு இருக்கார். நிறைய கூட்டம் வேற இருக்கு. பலதரப்பட்ட பக்தர்கள் அந்த நேரத்துல மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக வந்திருக்கார் அந்த இடத்துக்கு. அப்ப திடீர்னு மகா சுவாமிகள் ஒரு சில நிமிடங்கள் கழிச்சு ராமநாத கணபாடிகளை பார்க்கிறார். ராமநாத கணபாடிகளை பார்த்து, கணபாடிகள் உமக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கேன், நீர் பண்ணித்தர முடியுமா எனக்கு அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்கிறார். என்னடா திடீர்னு மகா சுவாமிகள் ஏதோ அசைன்மெண்ட்னு சொல்றார். சரி என்னன்னு கேட்போன்ட்டு பெரியவாள்கிட்ட கேட்கிற, என்ன சொல்லுங்க பெரியவா, நான் செய்ய காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு ராமநாத கணபாடிகள் மகா சுவாமிகள்கிட்ட சொல்றார். மகா சுவாமிகள் சொல்றார், ஒரு சில நாட்களுக்கு முன்னால திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கோவில்லேருந்து ஒரு பட்டாச்சாரியார் இங்க வந்தார். கடையநல்லூருக்கு பக்கத்துல ஒரு கிராமம் அவரோட சொந்த ஊர். அந்த ஊர்ல ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்கு. அந்த பெருமாள் கோவில் சில காலமா ரொம்ப க்ஷீணமாகி போய் எந்த விதமான பக்தர்களும் அதிகம் வராம அந்த கோவிலுக்கு ஒரு பெரிய எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லாம இருக்கு. அந்த கோவிலை நன்னா மேல கொண்டு வரணும் அப்படின்னு அந்த கோவில் பட்டாச்சாரியார் முயற்சி பண்றார். இந்த முயற்சிகள் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் சரியாகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நம்பூதிரி ஒருத்தரை வரவழைச்சு பிரச்சனம் பார்த்திருக்கார் அந்த கோவில்ல அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்லிட்டு இருக்கார். இந்த சம்பவத்தோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.